கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனாலதான் நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அல்லாவிட்டால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? ஒரு காலத்திலே நாம் மரித்தவர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலை தியானிக்கும் இந்த நாளில் நாம் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இவ்வுலக வழக்கத்தின் ஏற்றபடியாகவும் ஒரு காலத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற எல்லாருக்கும், நான் ஒரு சிலருக்கு இது நடக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் முற்காலம் என்று ஒரு காலம் இருக்க வேண்டும், பிற்காலம் என்று ஒரு காலம் இருக்க வேண்டும். முற்காலம் இந்த உலக வரலாறு கூட அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தை கிபி கிமு என்று பிரித்திருக்காங்க. உலக வரலாறு 4000 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்வார்கள். அதற்கு பின்பு இருக்க வாழ்க்கையை, சரித்திரத்தை கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்வார்கள். இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற ஒரு வாழ்க்கை உண்டாக வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வயசு 22 வயசுல எனக்கு என் வாழ்க்கை 2ஆக பிரிந்தது. கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் சொல்லி பிரிந்தது. நீங்க நினைக்கலாம், அப்படின்னா அப்பதான் நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தில் வந்தீங்களா? இல்ல, நான் ஏற்கனவே கிறிஸ்தவ மதத்தில் இருந்தேன். என் தாத்தா பேரு ஜார்ஜ், எங்க அப்பா பேரு சாம்ராஜ். நாங்க எல்லாரும் தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பாரம்பரிய கிறிஸ்து. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்துக்களா தான் இருந்திருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு நாங்க என்ன செய்றோம்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனா நான் ஆதாமின் பிள்ளையாக தான் இருந்தேன். ஆதாமின் மாம்சத்தின்படி தான் நான் பிறந்திருந்தேன்.